நாராயண நாராயண. விநாயகர் தோன்றிய கதையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நந்தி தேவரே, நான் நீராட உள்ளே செல்கிறேன். எவராயினும் உள்ளே நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று வாயிலில் நந்தி தேவரை காவலுக்கு இருக்கச் சொல்லி பார்வதி தேவி சென்றார். சிவபெருமானின் வருகை. என்னை உள்ளே அனுமதியுங்கள் நந்தி தேவரே. சுவாமி, அதாவது தாய் அவர்கள் எனக்கு உத்தரவு. நான் உள்ளே செல்கிறேன் நந்தி தேவரே. சுவாமி சுவாமி நில்லுங்கள் என்று கூறி சிவபெருமான் உள்ளே சென்றார். சுவாமி, நீங்களா? நீங்கள் எவ்வாறு உள்ளே வந்தீர்கள்? நான் யாரையும் அனுமதிக்க கூடாது என்று தானே சொன்னேன். நந்திதேவர் என்பதால் தான் இப்படி ஒரு நிலைமை. எனக்கென்று நான் ஒரு பாலகனை உருவாக்கி காவலுக்கு இருக்க வைக்கப் போகிறேன் என்று கூறி மஞ்சளில் ஒரு சிறு பாலகனை உருவாக்கி அவருக்கு உயிரும் கொடுத்தார் பார்வதி தேவி. வணங்குகிறேன் தாயே என்று கூறி காவலுக்கு நின்றார் விநாயகர். வெளியில் விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு பெரும் போரே நடந்தது. உள்ளே அனுமதிக்காததால் ருத்ர தாண்டவம் ஆடிய சிவபெருமான் மிகுந்த கோபத்தால் விநாயகரின் தலையை துண்டாக்கினார். இதில் உடல் வேறு தலை வேறு என்று விழுந்தார் விநாயகர். இதை கண்ட பார்வதி தேவி காளியாக மாறி மிகுந்த கோபத்துடன், சிவபெருமானே, என் பிள்ளையை நீங்கள் என்ன செய்தீர்கள்? எனக்கு என் பிள்ளையை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். பார்வதி தேவி, என்னை மன்னித்து விடு. இவன் நம் பிள்ளை என்று தெரியாமல் இப்படி ஒரு பெரும் தவறை செய்துவிட்டேன். நந்திதேவரே, வடக்கே எந்த உயிரினம் தலை வைத்து உறங்குகிறதோ அந்த உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்று கூற நந்திதேவரும் ஒரு யானையின் முகத்தை கொண்டு வந்தார்கள். அந்த தலையை விநாயகருக்கு பொருத்தி உயிரும் கொடுத்தார் சிவபெருமான். அன்றிலிருந்து இன்று வரை விநாயகர் அனைவராலும் அன்போடு வணங்கப்படுகிறார். நன்றி, வணக்கம்.